ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆண் குழந்தை பிறக்க போகுதுன்னா என்னென்ன அறிகுறியெல்லாம் இருக்கும் அதை பற்றி தான் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள். நம்ம சேனல் இதர நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இல்லை பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ப்ரெக்னென்ட் ஆனதுக்கு அப்புறமா நிறைய பேர்த்துக்கு ஆர்வமாக இருக்கக்கூடியது நம்ம வயிற்றில் வளரக்கூடிய பெண் குழந்தையா ஆண் குழந்தையா, இந்த டவுட்டு தான் நிறைய பேருக்கு யோசிச்சுட்டே இருப்பீங்க. டெலிவரி ஆகிற வரைக்குமே என்ன குழந்தை அந்த மாதிரி யோசிப்பீங்க. ஸோ நான் சொல்லக்கூடிய அறிகுறியில் இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஆண் குழந்தை தாங்க. எனக்கு இருந்த சிம்டம்ஸ் பற்றி தான் நான் உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேன். பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா, நம்ம வயிறு பார்த்தீங்கன்னா 5 மாதத்துக்கு மேலேயே நம்மளுக்கு வயிறு வந்து நல்லாவே தெரிய ஆரம்பிக்குங்க. இதே பார்த்திங்கன்னா ஒரு சில பேர்த்துக்கு வந்து அடி வயிறு மேல் வயிறு இதுமாரிலாம் சொல்லுவாங்க. ஸோ நம்மளுக்கு வயிறு வந்து கொஞ்சம் இறங்கினாப்புல இருந்ததுன்னா நம்மளுக்கு வந்து ஆண் குழந்தை தான் பிறக்க போகுது அப்படின்னு அர்த்தங்க. இதே இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க, என்னென்னு பார்த்தீங்கன்னா, வயிறு வந்து நம்ம கூர்மையாக இருந்ததுன்னா ஆண் குழந்தையாகவும், வயிறு வந்து கொஞ்சம் ரவுண்ட் ஷேப்பில் இருந்ததுன்னா பெண் குழந்தை அப்படிங்கிறதும் அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கூர்மையாக இருந்தது, எனக்கு ஆண் குழந்தை தாங்க பிறந்தது. ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து காலையில் ஏஞ்ச உடனே பார்த்திங்கன்னா நம்மளோட வாயில் பார்த்திங்கன்னா சில பேர்த்துக்கு வந்து எச்சி ஊறிக்கிட்டே இருக்கும். அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இது வந்து ஆண் குழந்தை பிறக்கிறதுக்கான சிம்டம்ஸ் தாங்க. எச்சி ஊறிகிட்டே இருந்ததுன்னா அது ஆண் குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு தாங்க அர்த்தம். அடுத்த பார்த்திங்கன்னா, நம்ம யூரினுடைய நிறத்தை வச்சு நம்ம செக் பண்ணிடலாம். நம்மளோட யூரின் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒயிட் கலர் இந்தமாரி இருந்தால் அது பெண் குழந்தைங்க, நல்லா டார்க் எல்லோவாக இருந்ததுன்னா அது ஆண் குழந்தை அப்படிங்கிறதாங்க அர்த்தம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, நம்ம ஃபேஸ் வச்சு கண்டுபிடிச்சிடலாங்க. நம்ம ஃபேஸில் பார்த்திங்கன்னா ப்ரெக்னென்ட் ஆகினதுக்கப்புறமா ஃபேஸில் வந்து சின்ன சின்ன பிம்பிள்ஸோ இல்லை தழும்பு மாதிரியோ வயிற்றுலாம் பார்த்திங்கன்னா கோடு விழ ஆரம்பிக்கும். இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து ஆண் குழந்தை தாங்க பிறக்க போகுது. அடுத்த சிம்டம்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்மளுடைய தலைமுடி தாங்க. தலைமுடி பார்த்திங்கன்னா நல்லா க்ளோத்தாக வளருங்க. முடி வந்து கொட்டையே கொட்டாது, சூப்பராக நல்லா வளரும். அந்தமாரி இருந்ததுன்னா நம்மளுக்கு வந்து ஆண் குழந்தை தான் பிறக்க போகுது அப்படின்னு தாங்க அர்த்தம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, நம்ம ஃபேஸ் பார்த்திங்கன்னா நல்லா பளிச்சுன்னு இருக்கும், ரொம்ப அழகாக தெரியும். நம்ம மற்ற டைமில் இருக்கிறத விட இந்த ப்ரெக்னென்ட் டைமில் வந்து ரொம்ப அழகாக இருந்ததுன்னா அது வந்து ஆண் குழந்தையாகும். அதே நம்ம ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கருவடைஞ்சு போய் இருந்ததுன்னா அது பெண் குழந்தை அப்படிங்கிறதும் சொல்லுவாங்க. இதெல்லாம் கண்டிப்பாக இது எல்லாமே எனக்கு நடந்தது தாங்க. நான் என்னென்ன சிம்டம்ஸில் சொன்னேனோ அது எல்லாமே எனக்கு இருந்தது. எனக்கு வந்து 2மே பையன், அதனால தான் நம்ம வீடியோ போடலான்ட்டு போடுறேங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா, நம்ம ஸ்கேன் ரிப்போர்ட் வச்சு பார்த்திங்கன்னா, ஸ்கேன் ரிப்போர்ட்டில் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்திங்கன்னா, நம்ம குழந்தையோட ஹார்ட்பீட் லெவல் வச்சு கண்டுபிடிக்கலாம். அது எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது ஃபுல் டீட்டெயிலாக நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து போட்டிருக்கோம். அது வந்து செக் பண்ணி பார்த்துக்குங்க. இதில் இன்னும் 2 விஷயம் நம்ம சொல்லிக்கிறேன். பார்த்திங்கன்னா, ஹார்ட்பீட் லெவல் பார்த்திங்கன்னா 160 இருந்து நம்ம 140 வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வந்ததுன்னா கண்டிப்பாக அது ஆண் குழந்தை தாங்க. இதே 160க்கு மேலே வந்து அதிகரிச்சிட்டே போணுச்சுன்னா அது வந்து பெண் குழந்தை அப்படிங்கிறதாங்க அர்த்தம். அடுத்த லெவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் நம்ம ஸ்கேன் ரிப்போர்ட், அதாவது 5வது மாதம் ஸ்கேன் ரிப்போர்ட் பார்த்திங்கன்னா பிபிபி, பிபிசி, ஏசி இந்த மாதிரிலாம் 4 இது இருக்குங்க. அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, தலையோட சுற்றளவு, கை, கால் இதெல்லாம் எப்படி இருக்குன்னா அதில் வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. அதனுடைய லெவல் வந்து கொஞ்சம் அதிகரித்து இருந்ததுன்னா அது வந்து ஆண் குழந்தை தாங்க அர்த்தம். அதேமாரிலாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. இந்த வீடியோ வந்து நான் ஆல்ரெடி நம்ம வீடியோவாக போட்டிருக்கோம், அது நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ நான் சொல்ல வந்தது எல்லாமே இது ஆண் குழந்தைக்கான அறிகுறி தான். இது எனக்கு முழுவதும் நடந்தது. இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் உங்களுக்குலாம் இருந்ததுன்னா நம்ம கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் வீடியோக்கள்லாம் உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்தமாதிரி வீடியோக்கள் நிறையவே போடப்படும். நன்றி, வணக்கம்.